அடடே, இவர் எவ்வளவு நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. விட்டா நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஹலோ லேடீஸ், என்னோட பேரு தான் ராஜா. என்கிட்ட மாட்டினா பெரிய பணக்காரன் கூட தெருவுக்கு வந்துருவான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு, பணம், நகை, நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வாங்க சீக்கிரம் ப்ளீஸ். Oh, thank you. Oh, very much. Oh, bye bye. நீங்க உண்மையிலே ஃப்ளூட் நல்லா வாசிச்சீங்க. இருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் கொண்டு வரேன். பரவாயில்ல. நான் புல்லாங்குழல் வாசிச்சது எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா எனக்கு அதுவே போதும். உலகத்தை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் என் எண்ணம். நன்றி. உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிச்சான். நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம இவ்ளோ நல்லா வாசிச்சுட்டு போனானே. நல்ல வேளை அவர் வீட்ல இல்ல. இருந்திருந்தா அவரும் இவனோட உட்கார்ந்து தாளம் போட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்றது? நான் பீரோ முழுக்க பணம் நிறைய வச்சிருந்தேன். நேத்து தான் ஒரு முக்கியமான வேலைக்காக பேங்க்ல இருந்து பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். எல்லாமே காணாம போச்சு. எங்க வீட்டுல கூட திருட்டு நடந்துருச்சு. ஆனா இவ்வளவு பெரிய திருட்டு எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம எல்லாரும் இங்கதானே இருந்தோம். என்னாச்சு பாட்டி? நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சிவா, ஒருத்த வந்து நம்ம தெருவுல ரொம்ப அழகா புல்லாங்குழல் வாசிச்சான். ரொம்ப நல்லா இருக்கேன்னு நாங்க எல்லாரும் அதை கேட்கறதுக்கு கீழே இறங்கி வந்து கேட்டோம். அவன் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வீட்டுல போய் பார்த்தா எல்லார் வீட்லயும் நகைங்க, பணங்கள்லாம் காணாம போயிடுச்சு. ஒருவேளை அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க கூட யாராவது வந்திருந்தா அவன் திருடி இருக்கலாம் இல்லையா? நீ சொல்றதும் சரிதான் ரேவா. இவங்க எல்லாரும் அவன் வாசிக்கிறத கேட்கறதுல பிஸியா இருக்கும் போது அவனோட கூட்டாளி வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருப்பான். பாட்டி, அந்த புல்லாங்குழல்காரன் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான்? கொஞ்ச நேரம் தான் பாச்சு. இதோ இந்த பக்கமா தான் போனா. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, ரேவா, யுடி, அந்த பைட் பைப்பர் இந்த பக்கம் தான் கார்ல போய்கிட்டு இருக்கா. சீக்கிரம் எல்லாரும் கார் கிட்ட வாங்க. என்னாச்சு தம்பி? எதுக்காக இப்படி வழியில குறுக்க வர? நாங்க உங்க காரை கொஞ்சம் செக் பண்ணணும் அங்கிள். நீங்க எங்க வீட்ல இருந்து பொருள் எல்லாம் திருடிட்டு வந்திருக்கீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அவர் புல்லாங்குழல் வாசிப்பாரு, நீங்க எல்லா இடத்துலயும் திருடுவீங்க. ஓ, நீ வயசுக்கு மேல யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சின்ன பையன்னா சின்ன பையன் மாதிரி இருக்க கத்துக்க. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. யுடி, இந்தா இதை எடுத்துட்டு போ. என்னோட பேரு தான் ராஜா. என்னால பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் தெருவுக்கு வந்திருக்காங்க. உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நான் இங்க அடி வாங்கிட்டு இருக்கேன், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? புல்லாங்குழல வாசை. நான் இதை எடுத்துக்கிறேன். வேற யாராவது வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா நாம இங்க இருந்து கிளம்பிடலாம், போகலாம். அட, எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா, லட்டு சிங் சார், நம்ம ஊருக்குள்ள என்னதான் நடக்குது? எங்கெல்லாம் கொலை சம்பவம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு பைடு பைப்பர் வந்ததா சொல்றாங்க. அப்படின்னா அந்த பைடு பைப்பர் தான் உண்மையான திருடனா? யார் அந்த பைடு பைப்பர்? எங்க இருந்து வரா? அப்புறம் எப்படி திருடிட்டு போறா? இது யாருக்குமே தெரியறதில்ல. இந்த விஷயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? என்னோட ஏரியாவில திருட்டா? ஹை, இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க யாராவது ஒருத்தன் திருடணும்னு நினைச்சாலும் அந்த ஊர் மக்கள் திருடாதேன்னு அவன் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லட்டு சிங் அங்க வந்து நிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். என்ன பார்த்ததும் அவன் திருட்டு தொழிலையே விட்டுருவான். இந்த டைலாக் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா இப்போ இங்க திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட மறுபடியும் வரும்போது அவனை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி எங்க கிராமத்துல எல்லா இடத்துலயும் எலி வந்திருந்துச்சு. எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமானதுனால எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் இசையை கேட்டு எல்லா எலிகளும் நல்லா மயங்கி போய் என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லா எலியும் எடுத்துட்டு போய் கிணத்துல விட்டுட்டேன். ஆமா, உங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும்ல? புல்லாங்குழல் இசையை கேட்டா எலிகள்லாம் அப்படியே மயங்கி போயிடும். போதும் போதும் நிறுத்து. இந்த கதை ஒண்ணும் உன்னோடது கிடையாது. இது எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போதே புக்ல படிச்சிருக்கோம். அப்படியா? அப்ப என் கதை இந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்கா என்ன? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எனக்கு இது தெரியாம போயிடுச்சேப்பா. அது இது பேக் பைப்பரோட ஸ்டோரி. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை வேதா சிட்டில இருக்கிற அந்த பைட் பைப்பரோட இசையில கூட அந்த மாதிரி ஏதாவது ரகசியம் இருக்குமா என்ன? புல்லாங்குழல் வாசிக்கும் போதும் எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. அதுல என்ன ரகசியம் இருக்கும்? அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நாம இத பத்தி லட்டு சிங் சார் கிட்ட பேசியே ஆகணும். லெட்ஸ் கோ. லட்டு சிங் சார், இந்த டிவில என்ன சொல்றாங்க? நான் டிவில அதை பார்த்த உடனே உங்களை தேடி வந்துட்டேன். நல்ல வேலை வந்த, இல்லன்னா உன்னை தேடி நான் ஊரா சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். லட்டு சிங் சார், நீங்களே சொல்லுங்க, புல்லாங்குழல் வாசிக்கும் போது என்னால எப்படி திருட முடியும்? வேணும்னா சொல்லுங்க, உங்க முன்னாடியும் வாசிச்சு காட்டுறேன். இங்க பாரு தம்பி, என் பேரு லட்டு சிங். என் பேரு சாதாரணமா ஒன்னும் பிரபலம் அடையல. வாசிச்சு காட்டு, வாசி பார்க்கலாம். எப்படி வாசிக்கிறேன்னு பாப்போம். அப்படி என்னதான் நீ வாசிக்கிறேங்கிறத நானும் பார்க்கிறேன். வாசி.
லட்டு சிங் சார், உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? அம்மா, உங்களோட யூனிஃபார்ம்லாம் எங்க? அத கேட்காத சிவா. அவன் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சதும் நானும் பீடாராமும் அப்படியே மயங்கி நின்னுட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. அவன் என்னோட யூனிஃபார்மையும் திருடிட்டு போயிட்டானே. சிவா, இந்த லட்டு சிங் சார் பண்ண வேலையில என்னோட யூனிஃபார்ம் காணாம போச்சு. எனக்கு கண்டிப்பா தெரியும், அவன் தான் இதை திருடி இருக்கணும். அவன் போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா சிவா. அந்த பையன் இங்கே வந்துட்டான். சீக்கிரம் வாசி, அப்புறம் மாட்டிக்க போறோம். கமான் சிவா, அப்படியே அந்த பக்கமா போயிடு. அதோ அந்த பக்கமா. என்னோட பேரு தான் ராஜா. பெரிய பெரிய பணக்காரங்களா என்னால தெருவுக்கு வந்திருக்காங்க. இதோ இன்னைக்கு இந்த பையனோட கதை முடிய போகுது. சிவா, சிவா நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு சிவா, நில்லு நில்லு சிவா. சிவா, என்ன இப்படி ஆயிடுச்சு? சிவா, சிவா, நீ எங்க இருக்க சிவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், I am all right. நல்ல வேளை சிவா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. அவன் மறுபடியும் புல்லாங்குழல் வாசிச்சு உன்னை ஹிப்னடைஸ் பண்ணிட்டான் போல நீ இருக்கு. சொல்றது சரிதான். அவனை நம்ம பிடிக்கணும்னா அவன் வாசிக்கிற அந்த இசையோட சத்தம் நம்ம காதுக்குள்ள கேட்காம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த பையனுக்கு ஏத்த தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நாம தண்டனை கொடுக்கணும்ல. வா போலாம். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாம மொத்தமா திருடிடுவோம். சொல்றத கேளு. நீ என்ன பண்றன்னா, லட்டு சிங் சார், அந்த பைட் பைப்பர் வாசிச்சுக்கிட்டே எல்லாரையும் ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீங்க உங்க காதுல இயர் பிளக் போட்டுக்கோங்க. ஓகே சிவா. இந்த லட்டு சிங் பேரு சாதாரணமா பிரபலம் அடையல. ஆஹா, லட்டு சிங் சார், எங்க போறீங்க சார்? நீங்க அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவனை பிடிக்கிறேன்னு வந்துட்டு அவன் கூட போறீங்களே சார், நில்லுங்க. லட்டு சிங் சார், திரும்ப இங்க வந்துருங்க. எல்லாரும் ஹிப்னடைஸ் ஆகி அவங்க பின்னாடியே போறாங்க. சிவானி சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இந்த ரேவா என்ன கத்திட்டு இருக்கா? எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குதே.
சிவா அங்க கொஞ்சம் பாரு ஆதிய. சிவாவை தூக்கி இங்க இருந்து கீழே போடுங்க. இல்ல, என்னோட புல்லாங்குழல். இப்ப நாம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு சமமா இருக்கோம் அங்கிள். ஆனா நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க என்னதான் நடக்குது? ஓ, நம்ம எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்களா? ஓடுங்க, எல்லாரும் பின்னாடி ஓடுங்க, திரும்பி போங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க அங்கிள்? புல்லாங்குழலும் இல்ல, கூட வந்தவங்களும் போயிட்டாங்க. சரி வாங்க, இப்ப நாம சண்டை போடுவோம். பெரிய பெரிய பணக்காரங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த சின்ன பையனை நான் எப்படி விட்டுருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் யாருன்னு இன்னும் இவனுக்கு காட்டல. என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன முதல்ல மேல தூக்குங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து தூக்குங்க. வா, அஹே, அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு சண்டை போடுற மூடு கிடையாது. ஏன்னா நான் ஓங்கி அடிச்சா 9.5 டன் வெயிட் தெரிஞ்சுக்க. ஹே 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 ஹா ஹா. காப்பாத்துங்க. நான் பெரிய பெரிய ஆளுங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நானே நடுத்தெருவுக்கு வந்து விழுந்துட்டேன். முடியல. ஜாலியா மியூசிக் போட்டதெல்லாம் போதும். என் கூட ஜெயில வந்து மியூசிக் போடலாம். அங்க நாங்க அடிக்கிறப்ப நீங்க மியூசிக்கோட சேர்த்து தாத்தா தையா தாத்தா தையா தாத்தா தையான்னு ஒரு டான்ஸ் கூட ஆடலாம். ஏ ஏ ஹா ஹா. ஏ ராஜா, உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு புல்லாங்குழலும் போச்சு, அதோட நான் ஜெயிலுக்கும் போக வேண்டியதா ஆச்சு. என்ன ராஜா அங்கிள், ஜெயிலுக்கு போயாவது இந்த திருடுறதுல இருந்து ஹாலிடே எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.